உள்ள தலைவன் என்பவன் யார்? ஒரு தலைவன் என்றால் உங்களுடைய நினைவுக்கு வருவது என்ன? ஒரு லீடர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிப்பது என்ன? சின்ன ஃபாதர் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசைகள்லாம் இருக்குல்ல, என்ன ஆசைகள்? மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். மக்களுடைய குறைகளை தீர்ப்பவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். ஒரு நியாயமான, உண்மையான, நேர்மையான ஆளாக இருக்க வேண்டும். அப்புறம் என்னம்மா? தலைவர் உண்மையாக, நேர்மையாக இருக்க வேண்டும். சொல்லுங்க சிஸ்டர். என்னம்மா? எல்லாரிடமும் எளிமையாக பழக வேண்டும். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்புறம் கடவுளுக்கு உகந்தவனாக இருப்பவன் தான் ஒரு நல்ல தலைவன். நீங்கள் எல்லோருமே ஒரு தலைவர்கள் தான், தெரியும்ல? நீங்கள் அனைவருமே தலைவர்கள், நீங்கள் அனைவருமே தலைவிகள் தான். குடும்பத் தலைவர்கள், குடும்ப தலைவிகள், அருட்சகோதரிகள் ஒவ்வொருத்தருமே தலைவனாக, தலைவியாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் இவைகளையெல்லாம் செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாதையை காண்பிப்பவன் தலைவன் அல்ல, மாறாக பாதையாகவே மாறுபவன்தான் ஒரு தலைவன் என்று ஒரு அறிஞர் சொல்லியிருக்கின்றார். இயேசு இன்று தான் வாழ்ந்த பாதையை அந்த செல்வனுக்கு காண்பிக்கின்றார். ஆனால் அவன் அதை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறானா? இல்லவே இல்லை. முதல் வாசகத்தில் எதை பார்க்கின்றோம்? மோசே இறந்து விட்டார், யோசுவாவும் போய் சேர்ந்து விட்டார், அவர்களை வழிநடத்துவதற்கு யாருமே இல்லை. இருந்தாலும் இயேசு நீதி தலைவர்களை அனுப்புகின்றார். ஆனால் அவர்களை பின்பற்ற மறந்து விட்டார்கள். அவர்கள் பின்பற்றவில்லை, மாறாக வேற்று தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது? அவர்கள் எங்கு சென்றாலும், எந்த போருக்கு சென்றாலும் அவர்களுக்கு துணையாக யாருமே இல்லை. எவன் ஒருவன் தான் தலைவன் காண்பித்த பாதையில், எந்த பாதையில் அவர் சென்றாரோ அதே பாதையில் செல்வதற்கு தயாராக இருக்கின்றானோ அவன் மட்டும்தான் நிறைவுள்ளவனாக வாழ முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாழ்த்தொல் என்ன சொல்லிருந்துச்சு? ஏழைகளின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. எவன் ஒருவன் ஏழையாக மாறுவதற்கு வெறும் செல்வத்தினால் மட்டுமல்ல, மாறாக உள்ளத்தினால் ஏழையாக மாறினால் மட்டும்தான் நம்மால் நிறை வாழ்வை பெற முடியும். எனவே நான் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றேனா? என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை மட்டுமல்லாமல் என்னிடம் இருக்கக்கூடிய தலைகணம், அகங்காரம், கோபம் என்ற பல்வேறு பாவ நிலையிலிருந்து இழந்து நான் புண்ணிய நிலைக்கு, ஒரு புனிதனாக நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க நான் தயாராக இருக்கின்றேனா? எனவே நான் இழந்தால் மட்டும்தான் நிறைவான வாழ்வை பெற முடியும். பாதையை காண்பிப்பவன் தலைவன் அல்ல, மாறாக பாதையாகவே மாறுபவன்தான். நாமும் பாதையாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.